ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் இன்னொரு மேட்சோட ப்ரிவியூவில் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கோம் உல்ஃபர் சார்பா. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா, இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நான் பக்தா, வெங்கட் அப்புறம் யோகேஷ் ஜாயின் பண்ணியிருக்கோம். நரேஷ், ஸ்ரவன், ஹரியால இந்த வீடியோவில் ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ என்ன மேட்சோட ப்ரிவியூன்னு பார்த்தோன்னா, ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்டி மேட்சோட ப்ரிவியூ. ஒரு இழுத்துட்டு இருக்கிற டீம், ஒன்று இழுத்து முடிச்சு செத்து மடிஞ்சு போன டீம். இந்த ரெண்டு டீமுக்கும் நாளைக்கு மேட்ச். ஆர்ஆருக்கு ஆக்சுவலா இன்னுமே சான்சஸ் இருக்கு. அது மேத்தமெட்டிக்கலின்னு சொல்லலாம், இல்ல பிசிக் இது இன் சப்ஸ்டன்ஸும் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பட் இன்னுமே இந்த மேட்ச் ஜெயிச்சா ஒரு அவுட் சைட் சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மேட்ச் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஆட பார்ப்பாங்க. இந்த மேட்ச் அதுவும் இல்லாம ஓகே, அது இப்படி பேசுவோம். ஜெய்ப்பூர் நடக்க போற மேட்ச். ஸோ எப்படி இருக்க போது, பிளேயிங் லெவன் என்ன, மேட்ச் என்ன, ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நாங்கள் கவர் பண்றோம். பிளேயிங் லெவன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்ஆர் பிளேயிங்லாம் எனக்கு தெரியாது, யாருக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நம்ம நாளைக்கு வந்து நம்ம கேப்டன் சொன்னால் தான் தெரியும். ஆமா. செகண்டரி அது வந்து ஸ்லைட் நிகில் இருந்து தான் ஜடேஜாக்கு. அதனால வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்களாம். அதை அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அதனால தான் போட்டு எல்லாம் அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. செகண்டரி நிறைய டிஸ்டன்ஸ்லாம் நிறைய தப்பு தப்பாக ஏதோ பண்ணுறாங்க. அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால கணிக்க முடியல. என்னால் முடியாதுப்பா, நீங்கள் யாராவது எதாவது தெரிஞ்சால் வேணால் சொல்லுங்கள். இல்ல நாளைக்கு ஆனா அவைலபிளா இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மேட்சுக்கு. ஸோ ஜடேஜா வில் பி பேக் இன் தட் அப்போ கேஸ். ரவி சிங் பிளேஸில் ஜடேஜா வந்துடுவார். தர்ஷன் சனக்கா ஆடினாங்க. மேபி அந்த ஸ்பாட் அகைன் வந்து இம்பாக்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே மேபி வர சான்ஸ் இருக்குது. இது வேணால் பார்க்கலாம் ஜெய்ப்பூர்ன்றனால. ஓகே, ஜெய்ப்பூர்ன்றதுனால. பட் சந்தீப் சர்மா இப்பயுமே அவைலபிளா இல்லையா? இல்லை, அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய ப்ராப்ளமே. சந்தீப் சர்மா இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். அது இல்ல, அது ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம். என்ன கேட்டா கொஞ்சம் பார்த்து போட்டு இருந்திருக்கலாம். எனிவேஸ் அகைன் ஆனா ஓகே, மில்லே ஓரளவுக்கு போட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. மில்னே நான் ஆண்ட்ரே பர்கர் பதில் மில்னே ஆடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. மில்னும் அதே பேஸ் போடுவார், பர்கர் பேஸு. என்ன அவர் லெஃப்ட் ஆர்ம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வெரைட்டி கொடுப்பாரு. எல்லாமே இங்கே ரைட் ஹேண்டட் அட்டாக்காக இருக்கும். அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஆர்ச்சர் ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணோம் அகைன். மறுபடியும் அவர் ஒரு லாஸ்ட் 3 கேம்ஸாக 15 ரன் ரேட்டில் போடுறாரு பவர் பிளேயில். பேட்டில் அடிச்சு எடுத்துக்கினா கூட பரவாயில்ல, ஒயிட் ஒயிடாக போட்டு இருக்காரு ஜாலியாக. அது அவங்க ஸ்டார்ட் கொடுக்கலன்னா கஷ்டப்படுவாங்கன்றது க்ளீனாக தெரிஞ்சிச்சு. சரிதான், எல்எஸ்ஜி சைட் போவோம். எல்எஸ்ஜியில் என்ன சேஞ்ச் இருக்கும்? எல்எஸ்ஜியுமே சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களும் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அவைலபிலிட்டி பொறுத்து, இல்லை யாராவது சான்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கும் பண்ணுவாங்க. ஸோ மோசின் கான் இன்னும் அவைலபிளா இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் சான்ஸ், மேபி அர்ஜுனை கூட ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு நாளைக்கு. ஏன்னா அவர் நிறைய நெட்ஸ்ல போட்டுருந்த வீடியோஸ்லாம் வேற வந்துட்டு இருந்தது. ஸோ அதான் லாஸ்ட் மேட்ச். போன மேட்ச் மயங்க் யாதவ் நல்லா போட்டார். அவர் உட்கார வைக்க மாட்டாங்க, திருப்பி ஒரு கேம் கொடுப்பாங்க. பிரின்ஸ் யாதவ் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா போட்டுன்னு இருக்காரு, அவரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆகாஷ் வந்து 2 பாக்கெட்லேயும் பேப்பர் எழுதி எடுத்து வர போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் எனக்கு தெரிஞ்சு உட்கார வைக்க வாய்ப்பு இல்லை. அஷாமியும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ 4 பேர் ஆடுவாங்க. அந்த சேஞ்சஸ் பெருசாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மேபி ஏதாவது பேட்டிங்கில் வேணால் ஏதாவது காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. வேறு யாராவது சான்ஸ் கொடுக்கணும். அப்துல் சமாத் ஆனாங்க போன கேம், அவருக்கு பதில் வேணால் யாராவது. ஆனால் அடவேல அவர் பேட்டிங் பெருசாக மேலேயே முடிச்சிட்டாங்க கேமை. ஆனால் தெரில எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. அது எல்எஸ்ஜி வேறு, அதுவும் நம்மளால கணிக்க முடியாது. அதான் நாளைக்கு இப்போ ஒருவேளை ஆர்ஆர் தோத்தாங்கன்னா லைக் கேகேஆருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு லைக் பிளே ஆஃப் போறதுக்கு. ஸோ ஆர்ஆர் மட்டும்தான் இப்போதைக்கு லைக் அவங்களோட ஃபேட்டை அவங்களே டிசைட் பண்ற சுச்சுவேஷன் இருக்காங்க. மற்ற பஞ்சாப் ஜெயிச்சாலும் 15 தான் போக முடியும், கேகேஆர் ஜெயிச்சாலும் 15 தான், சிஎஸ்கே ஜெயிச்சாலும் 14 தான். பட் ஆர்ஆர் மட்டும்தான் 16 ஜெயிச்சு ஈஸியா உள்ள போற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுவுமே அவங்களோட 2 கேம்ஸுமே அவங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னன்னா, அவங்க ஆடுற கேம்ஸ் எல்லாமே லைக் ஆப்போசிட்ல ப்ரெஷர் இல்லாத டீம்ஸ். எம்ஐக்குமே ப்ரெஷர் கிடையாது, இப்போ ஆட போற எல்எஸ்ஜிக்குமே ப்ரெஷர் கிடையாது. ஸோ அதுல தான் ஆர்ஆர் கொஞ்சம் மாட்டிக்க போறாங்க. ப்ரெஷர் இருந்தா மேபி ஆப்போனன்ட் ஃபம்பிள் ஆகலாம். இப்போ ஃபம்பிள் ஆகாத சுச்சுவேஷன்லேயே ஆப்போனன்ட் கிடையாது. ஸோ அவங்களுமே ஆர்ஆரோட சான்ஸை கெடுக்கணும்னு தான் வருவாங்களே 2 டீமுமே. அவங்களா கெடுக்க வேணாம், இவங்களே கெடுத்துப்பாங்க. மேட்சை பார்த்தோம்னா இவர் முகமது ஷமி வந்து ரியான் பராக் அகேன்ஸ்டா நல்லா போட்டிருக்காரு. அண்ட் ரியான் பராக் ஆக்சுவலா ஒரு 2 மேட்சா அவ்வளோ டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் இது மிச்சல் மார்ஷ் அண்ட் இவங்க ஐ மீன் மிச்சல், அதான் எல்எஸ்ஜியோட ஓப்பனர்ஸ் வந்துட்டு ஆர்ச்சர் எப்படி ஆடுறாங்கிறது ஒரு பாயிண்ட் நோட். ஸோ மேபி ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஆர்ச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணி மார்ஷோட விக்கெட்லாம் எடுத்தாரு அப்படின்னா கொஞ்சம் இன்டு த கேம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்ன மேட்சப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு.
அந்த ஆர்ச்சர் மார்ஷ் அது அது அந்த அந்த மேட்சப் நானும் பார்க்கணும். அந்த மேட்சப் நல்லாயிருக்கும். மில்னேவுமே அந்த அவுட் ஸ்விங்கர் போடுவார். மார்ஷுமே வந்து சாம்சன் மாதிரி தான். நீங்கள் அந்த வெளியே அந்த அவுட் ஸ்விங்கர் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அவருக்கும் வீக்னஸ் இருக்குது. நீங்கள் மில்னேவுமே அவுட் ஸ்விங் பவுலர் நல்லா அவுட் ஸ்விங் போடுவார். ஸோ அந்த அந்த மேட்சப் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் எனக்கு தெரியல பிஸ்னாய் திருப்பி ஆடுவாங்களா, அது கொஞ்சம் ஒரு ஒரு தாட்ஃபுல் இதுதான். ஏன்னா புஞ்சா நல்லாவே போட்டார் போன கேமுமே. பிஸ்னாய்க்கு மேபி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பிரிஜேஷ் நிஜமாவே ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா பிரின்ஸ் யாதவ் எப்படி போன சீசன் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த சீசன் நல்லாவே அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ, பிரிஜேஷ் வந்தவொடனே அவர் நிஜமாவே அவர் பிளேஸ் அவர் பிடிச்சிட்டார் அவங்க டீமில். அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கார் அந்த டீமில், டாப் 2 இல்லாமல். ஜெய்ஸ்வாலுமே நம்ம மறந்துட்டோம். நீங்கள் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து சூரியவன்ஷி அடிக்கிற அடியில் நம்ம ஜெய்ஸ்வாலை மறந்துட்டோம். அவர் லாஸ்ட் 5-6 இன்னிங்ஸாக பெருசாக ஆடவே இல்லை. ஐ திங்க் லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் டபுள் டிஜிட்டே ஒரு வாட்டி தான் ஏதோ போயிருக்காரு. அந்த மாதிரி தான் ஏதோ பார்த்து ஸ்டார்ட் ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு போல 8 இன்னிங்ஸில் லாஸ்ட்டாக. ஸோ அவர் அப்படியே சைலண்டாக அமுங்கிட்டாரு. சூரியவன்ஷி கொஞ்சம் அடிக்கிறதுனால பெருசாக தெரியல, தெரிய மாட்டேங்குது. ஏதோ துருஜுரலும் ரியான் பராகும் கொஞ்சம் 2 மேட்ச் ஆட்டாங்க, அதனால பெருசாக அவங்க கண்டுக்கல அவரை. ஆனால் அவர்கிட்டயுமே இன்னும் இருக்குது கேம், இன்னும் வரல, ரன்ஸ் வரல அவர் பேட்லேயுமே. அண்ட் முக்கியமாக டொனோவன் ஃபெரரா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டு இருந்தார். அவரும் ஒரு லாஸ்ட் 2 கேமா சொதப்புறதுக்கு போய் உங்களுக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் லாஸ்ட்ல ஜடேஜாவும் ஆடல லாஸ்ட் கேமு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ மேபி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் டோட்டலை போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எதாவது பார்க்கலாம். ஒரு நாளைக்கு டாஸ் ஜெயிச்சா என்ன சூஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் தான், ரெண்டு யார் எடுத்தாலும் பவுலிங் தான். அதான் ஜெய்ப்பூர்ல ஃபேஸ் பண்ணலாம். ஸோ பவுலிங் தான் எடுப்பாங்க. நாளைக்கு 2 டீமும் 200+ தான். நீங்கள் என்ன பார்த்தாலும் அங்கே ஹை ஸ்கோரிங் கேம் தான். ஸோ பார்ப்போம் எந்த டீம் சேஸ் பண்ணுதோ அந்த டீம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வின் பண்ண சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் போயிடலாமா இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ப்ரெடிக்ஷன் போயிடலாம். போயிடுவோம். நான் ராஜஸ்தான் தான் நினைக்கிறேன். நான் ராஜஸ்தான் தான் பேக் பண்றேன். எனக்கு ஜெயிப்பாங்க. வந்து எல்எஸ்ஜி சைட் போயிருக்காரு. ஸ்டவன் வந்து ராஜஸ்தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா டு பி ஆனஸ்ட் அவங்க எல்எஸ்ஜி கொஞ்சம் நல்லாவே விளையாடுறாங்க. இன்னொன்று எனக்கு என்னமோ ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ராஜஸ்தான் எப்படி போட்டிருந்தாங்களோ அப்படி பார்த்தோம்னா ஆர்ச்சர் இந்த லீதல் ஃபோர்ஸுக்குலாம் வந்து அவர் நல்ல பவுலிங் லைன் அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆக்சுவலா சொல்லணும்னா எல்எஸ்ஜி இப்போ ரொம்ப நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிசைட் பண்ண முடியல. நான் ஆர்ஆர் ஜெயிச்சா சான்ஸ் பவர் பிளே ஆஃப் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆர்ஆரை பேக் பண்றேன். பார்க்கலாம், சான்ஸ் தரேன் உங்க டீமுக்கு. நானும் ஆர்ஆருக்கு தான் போகிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் வேறு வழி இல்லை. நான் இந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த வாட்டி நான் அந்த ஆர்ஆருக்கே போகிறேன். இன்னொரு பெரிய ரீசன் ஏன்னா நாளைக்கு ஜட்டு வருவாருன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் செத்து போனாலுமே ஜட்டு ரன்னை பாலாவது ஆடி ஓரளவுக்கு ரன் கொடுத்துருவார். நாளைக்குமே சூரியவன்ஷியோ இல்லை ஜெய்ஸ்வாலோ இல்லை டாப் 3ல யாராவது ஒருத்தருக்கு படும் திருப்பி. இவனுங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. டாப் 3 டாப் 4ல 2 பேர் அடிச்சிருவாங்க. அந்த ஃபினிஷிங் கொடுக்க தான் ஆள் இல்லாமல் செத்து போயிட்டு இருக்கு. ஜடேஜா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரன்ன பால், போன கேமே ரன்ன பால் ஆடிந்தாலே 200+ போயிருப்பாங்க. செகண்டரி ஜடேஜாவோட பவுலிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது இல்லாமல் தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. 5th பவுலர் இல்லாமல் கொஞ்சம் டிசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் எடுக்கிறாங்க. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதை வச்சு. ஜடேஜாவுக்காக நான் போகிறேன் நிஜமா. நாளைக்கு யாரா இருக்கு, வேறு வழி இல்லை. ஓகே, ஆன் திஸ் நோட் நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட இந்த மேட்சோட ரிவ்யூவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் Wolf for signing off. Bye.